மிஸ்டர் மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா மனித பரிணாம வளர்ச்சியும் சமூகமும் வரலாற்று முந்தைய காலம். ஆக்சுவலி நம்ம இதுக்கு முன்னாடி வரல 8th ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னையிலேருந்து நம்ம 9th ஸ்டார்ட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த லெசன் வந்துட்டு 2 நாட்களாக எடுக்கலாம். இன்றைக்கி பாதி வந்து பார்த்திங்கன்னா திருப்பி மண்டே வந்துட்டு பாதி பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்குறது வந்து இந்தியாவில் வந்துட்டு எங்கெங்கே தொல்பொருள் ஆராய்ச்சி அதாவது மனித பரிணாம வளர்ச்சியில் பொருட்கள் வந்து கிடச்சிருக்கு, அந்த பழங்கற்காலங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இதே வந்துட்டு நம்ம நாளைக்கு அதாவது திங்கட்கிழமை பார்க்குறதுல வந்து தமிழ்நாட்டில் என்னென்ன கிடச்சிருக்கு அப்படின்றத வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பரிணாம வளர்ச்சினா நம்ம ப்ரீவியஸ் 6th கிளாஸ்லேயே நிறைய பார்த்துருப்போம் இல்லைங்களா? பரிணாம வளர்ச்சி மனிதன் எப்படி அடைஞ்சிருப்பான், அதில் 6 ஸ்டேஜஸ் இருக்குது, அதெல்லாமே பார்த்துருக்கோம். இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸஸாக என்னென்ன பொருட்கள் கிடச்சிருக்கு அப்படின்றவர்களும் கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். ஏன்னா நம்ம அந்த 6 ஸ்டேஜ் உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? ஆஸ்ட்ரலோபித்தெகஸ், ஹோமோ ஹெபிலிஸ், ஹோமோ எரெக்டஸ், நியாண்டர்தால், ஹோமோசெப்பியன்ஸ், குரோமாக்னான்ஸ் அப்படின்னு 6 ஸ்டேஜஸ் பற்றி பார்த்துருப்போம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த 6 ஸ்டேஜஸை பற்றி பார்க்காம ஒவ்வொரு பழங்கற்காலத்துலேயும் எந்தெந்த ஸ்டேஜ் பீப்புள் வந்துட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்றத இதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேலினோ ஆந்த்ரோபாலஜிஸ்ட் அப்படின்னா என்னன்னு பாருங்கள். தொல் மானுடவியல், அதாவது இதெல்லாம் படிக்கிறது, இந்த மனிதனினுடைய பரிணாம வளர்ச்சியை பற்றி படிக்கிறதுக்கான படிப்புகள் தான் வந்துட்டு இப்போ நம்ம பார்க்குறது. பேலினோ ஆந்த்ரோபாலஜிஸ்ட் அப்படின்னா தொல் மானுடவியல். இதே வந்து ஆர்கியாலஜிஸ்ட் அப்படின்னா தொல்லியல் அறிஞர்கள். ஆர்கியாலஜி அப்படின்னா தொல்லியல். இது நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம், இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. பேலியோ ஆந்த்ரோபாலஜிஸ்ட் அப்படின்னா தொல் மானுடவியல். ஆர்கியாலஜிஸ்ட் அப்படின்னா தொல்லியல் அறிஞர்கள். ஆர்கியாலஜி அப்படின்னா தொல்லியல். சரிங்களா? நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஆஸ்ட்ரோலோபித்தீன்கள் அப்படின்றது தான் வந்துட்டு குரங்கினத்துலேருந்து வந்துட்டு நமக்கு நவீன மனிதன் வரலும் வந்திருப்பான். சரிங்களா? ஆஸ்ட்ரலோபித்தெகஸ் தான் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அப்புறம் நவீன மனிதன் வந்து பார்த்திங்கன்னா குரோமாக்னான்ஸ். அது வரையிலுமே 6 ஸ்டேஜஸாக வந்துட்டு மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி நடைபெற்றிருக்கும். இந்த பரிணாம வளர்ச்சி நிலை வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் எண்டாக என்ன இருக்குது, நம்மளுடைய உணர்தல் நிலையும் நம்மளுடைய அறிவாற்றலும் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்பட்டிருக்கிறது தான் இதில் முக்கியமானது. ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் மனிதன் தன்னை மெருகேற்றி தன்னை அறிவுபடுத்தி கொண்டு இப்போ இருக்கிறவன் வந்து பார்த்திங்கன்னா நவீன மனிதனாக காட்சி அளிக்கிறான். இதில் வரலாற்றின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறவர் யார் அப்படின்னா ஹெரோடோடஸ். இவர் வந்துட்டு கிரேக்க நாட்டை சார்ந்தவர். சரிங்களா? ஹெரோடோடஸ் வரலாற்றின் தந்தை யார் அப்படின்னா ஹெரோடோடஸ். இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா மண்ணடுக்கியல் அப்படின்னா என்னென்னா ஸ்ட்ரைகிராஃபி அப்படின்னா மண்ணடுக்கியல். ஓகேங்களா? அடுத்தது உலகினுடைய தொன்மையான அருங்காட்சியகம். நான் இந்த லெசன் ஃபுல்லாக இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் மட்டும்தான் நோட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய கதைகள் இருக்குது. நீங்கள் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் மட்டும் பார்த்ததுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு ஒரு தடவை வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே நல்லாயிருக்கும். சரிங்களா? உலகின் தொன்மையான அருங்காட்சியகமாக எது இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எண்ணிக்கால்டி நன்னா இது மெசபடோமியாவில் இருக்குது. உலகின் தொன்மையான இது நம்மளுடைய நாகரிகம் எது அப்படின்னு கேட்டாலும் மெசபடோமியா தான். அதே மாதிரி உலகின் தொன்மையான அருங்காட்சியகம் எது அப்படின்னு பார்த்தா எண்ணிக்கால்டி நன்னா அது வந்துட்டு மெசபடோமியாவில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எண்ணிக்கால்டி அப்படின்றதுக்கு அந்த அருங்காட்சியத்துக்கு பேர் வச்சுருக்காங்களே, அந்த எண்ணிகால்டி அப்படின்றவங்க யார் அப்படின்னா நப்போசிட்டஸ் மகள். அதாவது பாப்பிலோனிய அரசர் நப்போசிட்டஸுடைய மகள் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எண்ணிகால்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய பெயர் தான் அந்த உலகின் தொன்மையான அருங்காட்சியகத்திற்கு பெயர் சூட்டப்பட்டுள்ளது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெர்பர்ட் ஸ்பென்சர் அப்படின்றவர் உயிரியல் பரிணாம கொள்கையை வெளியிட்டிருப்பாங்க. இவ்வளோ பேர் வந்துட்டு நம்ம இவ்வளோ ஆராய்ச்சிகள் செஞ்சு அது ஒரு புக்காக போட்டிருப்பாங்க. ஒரு சில பேர் வந்துட்டு நமக்கு வந்துட்டு சொல்லியிருப்பாங்க, நிறைய கோட்பாடுகள் சொல்லியிருப்பாங்க இல்லையா? அதில் ஹெர்பர்ட் ஸ்பென்சர் அப்படின்றவர் உயிரியல் பரிணாம கொள்கையை வந்துட்டு சொல்லியிருக்காரு. உயிரியல் பரிணாம கொள்கைனா பரிணாமம் எப்படி நடந்துகிட்ருக்கோம் அப்படின்ற ஒரு கொள்கையாக வந்துட்டு அவர் தன்னுடைய புக்கில் வந்துட்டு சொல்லியிருக்காரு. அது யார் அப்படின்னா ஹெர்பர்ட் ஸ்பென்சர். இதே சார்லஸ் டார்வின் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை தேர்வு மற்றும் தகவமைப்பு, அதாவது தகுதி உள்ளது மட்டும்தான் தப்பி பிழைக்கும். இன்றைக்கி நீ வந்துட்டு இந்த இடத்துல வாழ்கிறதுக்கு தகுதியானதாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வாழ முடியும். இப்போ ஹீட்டு திடீர்னு அதிகமாகுது, நம்மளால் தாக்கு பிடிக்க முடியலன்னா நம்ம இறக்கவே தான் நேரிடும். அதாவது அதுதான் சொல்கிறாங்க, தகுதியுள்ளது தப்பி பிழைக்கும். அந்தந்த இடத்துக்கு அது தகுதி உள்ளதாக
இருந்தால் கண்டிப்பாக அது பிழைச்சிக்கும் அப்படின்ற கான்செப்டை வந்து அவர் சொல்லியிருந்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் 2 புக்கு எழுதி அதை வெளிவிட்டிருப்பார். ஒன்று வந்து உயிரினங்களின் தோற்றம் அப்படின்ற புக்கு 1859 வந்து வெளிவிட்டிருப்பார். இதே வந்து பார்த்திங்கன்னா மனிதனின் தோற்றம் 1871 வந்து வெளிவிட்டிருப்பார். இந்த சார்லஸ் டார்வின் பற்றி இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கணும். சார்லஸ் டார்வின் வந்துட்டு உயிரினங்களின் தோற்றம், மனிதனின் தோற்றம் அப்படின்னு 2 புக்கு எழுதியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன். என்ன சொல்கிறாங்கன்னா, சிம்பான்சி இனம் இருக்குது இல்லைங்களா, அந்த சிம்பான்சி குரங்கு இருக்குது இல்லைங்களா, அதனோட டிஎன்ஏவையும் நம்மளுடைய மனிதனுடைய டிஎன்ஏவையும் எடுத்து மேட்ச் பண்ணி பார்க்கும்போது 98% வந்துட்டு மேட்ச் ஆகுதான். அப்போ நம்மளுடைய முன்னோரா அல்லது வந்துட்டு நம்மளோட முன்னோடியே எதை கருதுறாங்கன்னா குரங்கினம் தான் கருதுறாங்க. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கற்காலம்னா என்ன, வெண்கல காலம்னா என்ன, இரும்பு காலம்னா என்ன, பழையங்கற்காலம், இடைக்கற்காலம் அதெல்லாமே இருக்கும். அதில் உங்களுக்கு நல்லாவே தெரியும், கற்காலம் அப்படின்றது கற்கருவிகளை கண்டுபிடிச்ச பகுதிகளை தான் வந்துட்டு கற்காலம்னு சொல்லுவாங்க. வெண்கல காலம்னா என்னென்னா, வெண்கலம் வந்துட்டு எப்போ பயன்படுத்த ஆரம்பித்தாங்களோ அதை வந்து வெண்கல காலம்னு சொல்லுவாங்க. இரும்பு வந்து கண்டுபிடிச்சி உருக்கி எப்படி பொருட்கள் தயாரிக்க ஆரம்பித்தாங்களோ அந்த காலத்தை வந்துட்டு இரும்பு காலம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இதில் ஹோமின் அப்படின்றவரை வந்துட்டு ஹோமின் அப்படின்னு மனிதனுடைய மூதாதையர்களை சொல்கிறாங்க. ஓகேங்களா. மனிதனுடைய மூதாதையர்கள் எவ்வாறு அழைக்கப்படுறாங்க அப்படின்னா ஹோமின் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அவங்க எங்கே வந்துட்டு உருவாகியிருப்பாங்க அப்படின்னு தோன்றியவர்கள்னு நினச்சா ஆப்பிரிக்காவில் தான் தோன்றியிருப்பாங்க. நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். நம்மளுடைய மனித இனம் தோன்றியது வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்காவில் தான் இருக்கும். ஆப்பிரிக்காவில் இருந்து தான் அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆசியா, ஐரோப்பா அந்த பகுதிகளெலாம் கண்டம் விட்டு கண்டம் தாண்டி வந்து இப்போ உலகம் ஃபுல்லாக பரவி இருக்கிறாங்க. சரிங்களா. அடுத்தது ஆப்பிரிக்காவில் 2.6 மில்லியனுக்கு முன்னாடியே வந்து தான் ஹோமோ ஹெபிலிஸ் வந்து தோன்றியிருப்பாங்க. கருவிகள் செய்த முதல் இனம் வந்து பார்த்திங்கன்னா ஹோமோ ஹெபிலிஸ். ஓகேங்களா. கற்கருவிகள் செய்ய ஆரம்பித்த முதல் இனம் எது அப்படின்னா ஹோமோ ஹெபிலிஸ். ஆப்பிரிக்காவில் இருந்தால் ஹோமோ ஹெபிலிஸ் தான் கற்கருவிகள் செய்ய ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கடுத்தது கைக்கோடாரிகள் செய்ய ஆரம்பித்தது ஹோமோ எரெக்டஸ். இதில் நீங்கள் ஏற்கனவே பார்த்ததெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு பாருங்கள். ஹோமோ ஹெபிலிஸ்னால் அந்த தாடை நீட்சிலாம் இருக்கும். ஹோமோ எரெக்டஸ் அப்படின்னா நேராக நிமிர்ந்த மனிதன் சொல்லுவாங்க, ஜாவா மனிதன்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 1 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த அந்த காலத்தில் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்காவிலேருந்து ஐரோப்பா, ஆசியா பகுதிகளுக்கு வந்துட்டு மனிதன் வந்துட்டு பரவி இருப்பான் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறாங்க. இதில் ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன், சிம்பான்சி மற்றும் பிக்மி சிம்பான்சி இந்த 2 தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மனிதனுடைய இனம் நமக்கு ரொம்ப நெருக்கமானவைன்னு சொல்கிறாங்க. மனிதனுக்கு ரொம்ப நெருக்கமான இனம் என்னென்ன அப்படின்னா சிம்பான்சி மற்றும் பிக்மி சிம்பான்சி. இந்த பிக்மி சிம்பான்சி வந்துட்டு பார்த்திங்கன்னா போனோயோ அப்படின்னும் சொல்லுவாங்க. சரிங்களா. அடுத்தது கற்கருவிகளினுடைய பயன்பாடுகள் மற்றும் பிரிவுகள். கற்கருவிகளை பொறுத்து வந்துட்டு கிளாஸிஃபை பண்ணுறாங்க. என்னென்னா கீழ் பழங்கற்கால பண்பாடு, இடை பழங்கற்கால பண்பாடு, மேல் பழங்கற்கால பண்பாடு. கீழ் பழங்கற்கால பண்பாடு, இடை பழங்கற்கால பண்பாடு, மேல் பழங்கற்கால பண்பாடு. இது அதாவது பழங்கற்கால பண்பாடையே வந்துட்டு கீழ், இடை, மேல் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இடைக்கற்கால பண்பாடு. சரிங்களா. அப்புறம் புதிய கற்கால பண்பாடு அப்படின்ட்டு இருக்கும். இதில் இது ஃபஸ்ட்டு வந்துட்டு இங்கே என்னென்ன பொருட்கள் கிடச்சிருக்கு அப்படின்னா சுத்தியல் கற்கள் வந்துட்டு கிடச்சிருக்கு. இது ஆஸ்ட்ரலோபிதிகஸ் காலத்திலே இருக்குது அப்படின்றாங்க. பிளேக்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கற்செதில்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பிளேக்ஸ்னால் என்னென்னா கற்செதில்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கீழ் பழங்கற்கால பண்பாடு. இதில் ஹோமோ ஹெபிலிஸ், ஹோமோ எரெக்டஸ் இந்த பீரியடில் இருக்கிறவங்க தான் இந்த காலத்தில் வாழ்ந்துருப்பாங்க. கைக்கோடாரி மற்றும் வெட்டு கருவிகள் வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா. கைக்கோடாரிகள், ஏன்னா ஹோமோ எரெக்டஸ்னாவே கைக்கோடாரிகள் வந்துருச்சு. ஹோமோ ஹெபிலிஸ் அப்படின்னாவே அங்கே கற்கால கருவிகள் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டான். அப்போது கைக்கோடாரி, வெட்டுக்கருவி ரெண்டுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. இது ரெண்டையும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இருமுக கருவி. அது என்ன இருமுக கருவி? இருமுக கருவி அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கமே செதுக்கியிருப்பாங்க. 2 பக்கமே செதுக்கியிருக்கிறதுக்கு பேர் தான் இருமுக கருவி. இது வந்து கிமு 2,50,000 60,000 ஆண்டுகள் முற்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா.
அப்போது நம்மளுடைய கீழ் பழங்கற்கால கற்கருவிகளில் கண்டுபிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா கைக்கோடாரிகளும் வெட்டுக்கருவியும், இது இருமுக கருவிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் அச்சூழியன் அப்படின்ற கற்கருவிகள் வந்து கிடச்சிருக்கு. அச்சூழியன்னா என்ன அப்படின்னா, இது வந்துட்டு செயின்ட் அச்சூல் அப்படின்ற பகுதிகளில் வந்து கண்டுபிடிச்சதுனால தான் இதுக்கு ஃபஸ்ட்டு அச்சூழியன்னு பேர் வச்சாங்களாம். அதுக்கப்புறம் அதே மாதிரி ரிசம்பிளாக இருக்கிற கற்கருவிகள் கண்டுபிடிச்ச எல்லாத்துக்குமே அச்சூழியன்னு பேர் வச்சுட்டாங்க. அச்சூழியன் அப்படின்றது செயின்ட் அச்சூல் அப்படின்ற இடத்துல கண்டறியப்பட்ட கற்கருவிகளுக்கு பேர் தான் வந்துட்டு அச்சூழியன்னு சொல்கிறாங்க. இது இருமுக கருவி தான் நம்ம முன்னாடியே பார்த்தோம். கைக்கோடாரி வெட்டுக்கருவி, இது 2 பக்கமும் செதுக்கியதுனால தான் வந்துட்டு இதை வந்து இருமுக கருவி அப்படின்னு சொல்கிறாங்க. இதே நம்மளுடைய தமிழ்நாட்டில் நம்மளுடைய இந்தியாவில் அச்சூழியன் கருவிகள் எங்கெங்கே கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா சென்னை, கர்நாடகாவிலையுமே வந்து பார்த்திங்கன்னா இசாம்பூர், மத்திய பிரதேசம், பிம்பேத்கா பகுதிகளில் வந்துட்டு அதிகமாக கிடச்சிருக்கு. அதில் என்ன கிடச்சிருக்குன்னு பாருங்கள். மூலக்கற்கள், கருங்கல், செதில்கள், அதாவது கற்செதில்கள்னு பார்த்தோம் இல்லைங்களா, பிளேக்ஸு, அதெல்லாம் கிடைச்சது தான் அச்சூழியன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சென்னை, மத்திய பிரதேசத்தில் இருக்க பிம்பேத்கா, கர்நாடகாவில் இருக்க இசாம்பூரில் வந்து பார்த்திங்கன்னா அச்சூழியன் கற்கருவிகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இதுவரையில் பார்த்தது கீழ்பழங்கற்கால பண்பாடு. இப்போ பார்க்க போகிறது இடைப்பழங்கற்கால பண்பாடு. இந்த இடைப்பழங்கற்கால பண்பாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா 3,98,000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது தான் அப்படி சொல்கிறாங்க. இது ஹோமோ எரெக்டஸ் இதில் வருவாங்க. அதில் ஹோமோ ஹெபிலிஸ், ஹோமோ எரெக்டஸோட ஒரு பாதி காலம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹோமோ எரெக்டஸ் வந்துட்டு பழங்கற்கால பண்பாடு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதில் கல்லுனா லித்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பயன்படுத்தி டெக்னாலஜி யூஸ் பண்ணி தானே அந்த கற்கருவிகளை செய்கிறாங்க. அதனால் கற்கருவிக்கு பேர் வந்து லித்திக் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. சரிங்களா? கற்கருவிகளை லித்திக் அப்படின்னு வந்துட்டு பேர் வச்சுருக்காங்க. இதில் வந்துட்டு இது ஒரு பாக்ஸ் கொஷின்னு. நியாண்டர்தால் அப்படின்றவங்க நம்ம ப்ரீவியஸ் கிளாஸே வச்சுப்போம். நியாண்டர்தால் ஸ்டேஜில் தான் வந்து பார்த்திங்கன்னா இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் வந்துட்டு முறையாக செய்யப்பட்டது எங்கே அப்படின்னா ஃபஸ்ட்டு செய்யப்பட்டது எங்கே அப்படின்னா நியாண்டர்தாலில் தான். சரியா? அடுத்தது மேல் பழங்கற்கால பண்பாடில் வந்து பார்த்திங்கன்னா தகடுகள், பியூரின் இதெல்லாம் கிடச்சிருக்கு. பியூரின் அப்படின்னா உளிகள், சிலிக்கா அதிகமுள்ள கல்வகை கருவிகள் வந்து கண்டுபிடிச்சது. அப்போ சிலிக்கா அதிகமுள்ள கற்கருவிகள் எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா எப்போ கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா மேல் பழங்கற்கால கருவிகளில் வந்துட்டு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் வந்து நுண்கருவிகள் வந்து அதிகமான பயன்படுத்தப்பட்டது. நுண்கருவிகள்னா மைக்ரோலித்திக் அப்படின்னா ரொம்ப நுணுக்கமான நுண்கருவிகள்லாம் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்களாம். இது 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பட்டதுன்னு சொல்கிறாங்க. குரோமாக்னான்ஸ் வந்துட்டு இதில் இருக்கிறதா சொல்கிறாங்க. குரோமாக்னான்ஸ்னால் யாருன்னா நவீன மனிதன். சரிங்களா? அப்போது நம்மளுடைய மேல் பழங்கற்கால பண்பாட்டில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நுண்கருவிகள் வந்துட்டு எந்த பீரியடில் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா மேல் பழங்கற்கால பண்பாடு. இதில் வந்து பார்த்திங்கன்னா வீனஸ் அப்படின்ற ஒரு பெண் கடவுள் இருக்காங்க. வீனஸ் அப்படின்றவங்க கல் மற்றும் எலும்புகளால் செதுக்கப்பட்ட ஒரு பெண் கடவுளுக்கு பேர் தான் வீனஸ். ஓகேங்களா? அவங்க அப்போது அந்த காலத்துலேயே வந்துட்டு அவங்க பெண் தெய்வத்தை வழிபடும் பழக்கத்தையும் வச்சுருந்தாங்க அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும். அப்போ வீனஸ் கல் மற்றும் எலும்புகளால் செதுக்கப்பட்ட பெண் கடவுளோட சிற்பங்களை தான் வீனஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இடைக்கற்கால பண்பாடு. இன்னவரையிலும் பார்த்தது பழங்கற்கால பண்பாட்டிலேயே கீழ், இடை, மேல். இப்போ நம்ம பார்க்க போகிறது இடைக்கற்கால பண்பாடு. அடுத்தது இந்த பழங்கற்காலத்துக்கும் புதிய கற்காலத்துக்கும் இடைப்பட்ட பகுதியை தான் இந்த இடைக்கற்கால பண்பாடுன்னு சொல்கிறாங்க. மைக்ரோலித்திக் ஸ்டேஜ் வந்துட்டு இங்கே கொண்டு வந்திருக்காங்க. அதில் லைட்டாக தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இங்கே ஃபுல்லாகவே நுண்கருவிகள் ரொம்ப எஃபெக்டிவாக பண்ணாங்க. நுண்கருவிகள் எந்த இதில் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இடைக்கற்கால பண்பாடு தான் ஆன்சர் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இதில் தான் சென்டிமீட்டர் வைஸ் எவ்வளோ நுணுக்கமாக பண்ணாங்க அப்படின்றது கொண்டு சொல்லியிருப்பாங்க. அதாவது லெஸ் தென் 5 சென்டிமீட்டர் அளவுள்ள நுண்கருவிகள் வந்துட்டு செய்ய ஆரம்பித்தது எங்கே அப்படின்னா இந்த இடைக்கற்கால பண்பாடு. இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா வேட்டையாடுறதும் உணவு சேகரிக்கிறதும் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இடைக்கற்கால பண்பாட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா வேட்டையாடுதல் மற்றும் உணவு சேகரித்தல் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது புதிய கற்காலம்னா
இப்போ நார்மல் லைஃப்க்கு வந்தாச்சு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா வேளாண்மை, விலங்குகளை பழக்குதல் இதெல்லாம் வந்துட்டு அவங்களுடைய முக்கிய பழக்க வழக்கங்களாக இருக்குது. இது கிமு 10,000 கிமு 5000 வரலும் இருக்கும். இங்கே கோதுமை, பார்லி, பட்டாணி இது எல்லாமே பயிரிடப்பட்டதாக சொல்கிறாங்க. எப்போது 10,000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த கோதுமை, பார்லி, பட்டாணி இதெல்லாமே வந்து பயிரிடப்பட்டிருக்குது. அத்தி, ஆலிவ், பேரீச்சை, மாதுளை, திராட்சை போன்ற வந்துட்டு இந்த முக்கியமான பயிர்களும் பயிரிடப்பட்டதாக குறிப்புகள் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு வேட்டையாடுதல் ஆரம்பித்தது வந்து பார்த்திங்கன்னா இடைக்கற்கால பண்பாடு. இதே வேளாண்மை மற்றும் விலங்குகளை பழக்குதல் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா புதிய கற்காலத்தில். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டேஜில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடுகள் வந்துட்டு கட்டப்பட்டன, ஒரு பெரிய ஊர்கள்லாம் உருவாக்குச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் புதிய கற்கால புரட்சி. உணவை வந்து சேகரிக்கும் பழக்கம் வந்துட்டு புதிய கற்காலத்தில் வந்தது. ஓகேங்களா? இதுதான் இந்த லெசனுடைய முக்கியமான பாயிண்ட்ஸஸ். ஒரு தடவை நீங்கள் கதையை திருப்பி வாசித்து பார்த்தீங்கன்னாவே உண்மையாலுமே நல்லா இருந்திருக்கும். மொத்தத்தில் இங்கே பார்த்தது ஃபுல்லாக மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியில் வரலாற்றுக்கு முந்தைய காலத்தை பற்றி தான் பார்த்துருக்கோம். மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியில் நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரொம்ப லிங்கில் இருக்கிறது சிம்பான்சி, அந்த மாதிரி முக்கியமான பாயிண்ட்ஸஸ் வந்து பார்த்துருப்போம். யார் யார் முக்கியமான புக்ஸ் எழுதியிருக்காங்கன்றதை பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் வரலாற்று முந்தைய காலத்தில் ஹோல் வேர்ல்டு லெவலில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எங்கெங்கே என்னென்ன கிடச்சிருக்கு அப்படின்றத பொறுத்து நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா கீழ், இடை, மேல் பழங்கற்காலங்களில் வந்துட்டு என்னென்ன நடந்திருக்குன்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இடைக்கற்காலம், புதிய கற்காலமில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம தமிழகத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடைக்கற்காலம், புதிய கற்காலத்தில் என்னென்ன கருவிகள் இருக்குது, நம்ம இதில் என்னென்ன கற்கருவிகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றத நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.